ஹலோ. திருப்பூர் வடக்கு பொங்குபாளையம் ஊராட்சி பள்ளிபாளையம் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோயிலினுடைய பூச்சாட்டு பொங்கல் மாவிளக்கு திருவிழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை மிகுந்த நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஊர் தலைவர் திரு கே மூர்த்தி அவர்களே, சோமாசி கவுண்டர் திரு ஏ முருகசாமி அவர்களே, ஊர் கவுண்டர் திரு எஸ் வேலுச்சாமி கவுண்டர் அவர்களே, ஊர்கோல் கவுண்டர் திரு எம் கணேசன் அவர்களே, திருமண மண்டப தலைவர் திரு எஸ் முத்துச்சாமி அவர்களே மற்றும் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி குக்கு குத்தி கோமாளி புகழ் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் குப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி முதல் பக்தி பாடலை பாடுவதற்காக பாசத்துக்குரிய அருமை தம்பி ஒரு விநாயகர் பாடலோடு இந்த பட்டிமன்றம் இனிதே துவங்குகிறது. Hello, Chi. Chi. Hello, Chi. வாய்ஸுக்கு மட்டும். ஹலோ சி. ஹலோ. வாய்ஸ் கெயின் கூட்டுங்க. ஹலோ சி. சி. வாய்ஸுக்கு மட்டும் டிலே கொடுங்க ஒரு பாயிண்ட். நேபாளம். ஓரானை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத வித்தை வரும் புத்தி தரும் புத்திர சம்பத்தும் தரும் சக்தி தரும் சித்தி தரும் தான். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. இப்பொழுது இந்த அணியின் சார்பாக அந்த மாகாளி தாயினுடைய பெருமையை பாடுவதற்காக ராணிக்குமார் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டை கொடுக்கும் பாப்பா. ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது ஆண்களுக்கு திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? சுருக்கமா சொல்ல போனோம்னா ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க மாட்டானா, அவ்வளவுதான் தலைப்பு. அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அந்த தாயும் இந்த மக்களும் எங்களுக்கு விளக்கினீர்கள். உண்மையிலே ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கோம். அந்த நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு வந்தோம், நீங்கள் பணம் கொடுத்திய, நாங்கள் வாங்கினோம், எங்கள் குடும்பம் ஒரு வாரத்துக்கு நிம்மதியாக சாப்பிட்டோம். அந்த நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இன்னைக்கெல்லாம் நன்றி கெட்ட உலகம், நன்றி இல்லாமல் இருக்கான். சாப்பிட்ட கையை எச்சி அந்த தண்ணி காய்கிறதுக்குள்ள நன்றியை மறந்துடுறான். அப்படிப்பட்ட ஆள்கள்லாம் நாட்டில் இருக்காங்கம்மா. அப்படி நன்றி கெட்ட உலகம். போன மாதம் ஒரு பட்டிமன்றம் திருப்பூரில் இறங்கி நம்பியூர் போகணும், லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமாக ஆரம்பிக்கணும். என் ஃப்ரெண்டு வெள்ளச்சாமிகிட்ட பைக்கை வாங்கிக்கிட்டு இங்கேருந்து போய்கிட்டு இருக்கேன், பைக்கிலே போகிறேன். என் முன்னாடி ஒரு புருஷன் பொண்டாட்டி பைக்கில் போனவங்க நாய் குறிக்க போய் அடிச்சு டம்முன்னு விழுந்தான். ஐயோ போச்சு, விழுந்துட்டாங்களே. என் வண்டியை சைடு ஸ்டாண்டு போட்டுவிட்டு அவங்கள போய் தடுமாறி தூக்கி தண்ணிக்கேன் வச்சுருந்தேன், ஒரிஜினல் தண்ணிக்கேன். அந்த தண்ணிக்கேன் எடுத்து மூஞ்சியெல்லாம் தெளிச்சு அந்த புருஷனை எழுப்புனேன். அவன் பிறண்டுக்கிட்டு டவுசரோடு கிடந்தான், எந்திரிக்க முடியான்ட்டான். அந்த பொண்டாட்டிக்காரி தடுமாறி அந்த சைடு செவரை பிடிச்சி எந்திரிச்சு கையெடுத்து கும்பிடுச்சு. சார், யார் பெத்த பிள்ளையோ நீங்க? அனாதையா விழுந்து கிடந்தான். யாரும் பார்க்கலைன்னா செத்து கூட போயிருப்போம்.
ஆனால் எங்களை காப்பாற்றினீங்க சார். இதுக்கு நன்றி கடனா என்னைக்காவது நீங்கள் விழுவும்போது நான் காப்பாற்றணும்னா புண்ணியவதி. நான் நாய்க்கு எங்கே போகிறது, பின்னாடி எந்த நாயை ஏற்றிக்கிட்டு வர்றது? நாய் கூட கிடச்சிடும், பின்னாடி நாய் கிடச்சா அந்த நாய் வல் வல் வல்னு குலைக்கும். சில நேரம் குலைக்காமல் பேசாமல் இப்படியே உட்காந்துருக்கும், அப்புறம் கடிக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி பல நாய்களோட தான் வாழ வேண்டியது. பொதுவாகவே ஒரு மனுஷன் நம்ம என்ன பண்ணுறோம், நன்றி கெட்ட நாயன்னு தான் திட்டுறோம். யாராவது நன்றி கெட்ட குரங்குன்னு திட்டுறோமா? நன்றி கெட்ட மாடுன்னு திட்டுறோமா? நன்றி கெட்ட ஆடுன்னு திட்டுறோமா? நன்றி கெட்ட நாயன்னு தான் திட்டுறோம். ஏன் தெரியுமா நன்றி கெட்ட நாயன்னு திட்டுறோம்? ஒரு முனிவர் காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். அவர் பக்கத்தில் வந்து ரொம்ப நோஞ்சானா, உடல்நிலை சரியில்லாமல், சோத்துக்கு வழி இல்லாமல் ஒரு நாய் வந்து இருக்கு. இந்த முனிவர் சாப்பிட்ட பழங்கள், இந்த இது பச்சி போண்டா எல்லாத்தையும் அள்ளி அதுக்கு போட்டுக்கிட்டே இருந்திருக்கார். சுண்டல் முதற்கொண்டு அதுக்கு போட்டிருக்கார். அது இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாளில் அந்த நாய் நல்ல பெரிய நாயாக மாறிடுச்சு. ஆள் தடகாத்திரமாக வந்துருச்சு. அப்போ அந்த காட்டுக்குள்ளே போக வர, காட்டுக்குள்ளே ஓட வர அப்படி வந்திருக்கு. ஒரு 6 மாதம் சென்று அந்த கொளுத்த நாய் தெரிவட்டு ஒடியாந்துருக்கு. ஏன் நாயே ஒடியார அப்படின்னு கேட்டிருக்கார். அங்கே ஒரு ஓநாய் இருக்கு, பெரிய ஓநாய். அது என்னை விரட்டிக்கிட்டு வருது, அதனால ஒடியாந்துட்டேன் இருக்கு. இப்படியா, இது ஏன் கவலைப்படுறேன்னு? முனிவர் தானே கமண்டலத்தில் தண்ணி வச்சிருப்பார்ல, தண்ணி எடுத்து நீ ஓநாயா மாறு அப்படின்னு இருக்கார். நாய் ஓநாயா மாறிடுச்சு. ஓநாயா மாறி அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த ஓநாயை அடித்து விரட்டிட்டு இது அப்படியே சாம்ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. திருப்பி 6 மாதம் கழிச்சு இந்த ஓநாய் தெரிவிட்ட ஒடியாந்துருக்கு. ஏன் ஓனையா எப்போ ஒடியாரா ஓநாயே அப்படின்னு கேட்டிருக்கார். ஒன்றும் இல்லை, என்னை ஒரு புலி விரட்டுது அப்படின்னு இருக்கு. புலியா விரட்டுது, கவலைப்படாத, நீனும் புலியா மாறு அப்படின்னு மாற்றிட்டார். இப்போ புலி இந்த புலி அந்த புலியோட போய் சண்டை போட்டு அந்த புலியை அடித்து விரட்டிட்டு காட்டில் அப்படி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சிருக்கு. திருப்பி 6 மாதம் செஞ்சு மறுபடியும் புலி ஒடியாந்துருக்கு. ஏன் புலியை ஒடியார? என்னை ஒரு சிங்கம் விரட்டுது அப்படின்னு. சிங்கமா? கவலைப்படாத, நீ சிங்கமா மாறுன்ட்டார். இப்போ நாய் சிங்கமா மாறிடுச்சு. இப்போ காட்டுக்கே ராஜா அந்த நாய் தான். நாய் சிங்கம், சிங்கமா மாறிடுச்சு. இப்போ அப்படியே சுற்றி திரியில இந்த சிங்கம் நினச்சிருக்கு, நம்ம நிறையா இருந்தோம் ஓனாயா மாற்றினா, ஓனாயா இருந்தோம் புளியா மாற்றினா, புளியா இருந்த நம்மளை சிங்கமாக மாற்றிட்டார் இந்த முனிவர். நாளைக்கே ஒரு எளிய கூட சிங்கமாக மாற்றி விட்டாலும் விட்டுருவார். அதனால் முனிவரை சோழியை முடிச்சிருவோம்னு பின்னாடி வந்திருக்கு நைஸா. முனிவருக்கு தான் எல்லாம் தெரியுமில்ல. திரும்பி ஆட நாயே, என்னையவே சோழி பண்ண வர்றியா நீ, உன்னை சிங்கமாக மாத்திரக்கு என்னையை கடிச்சு கொள்ள வர்றாயின்னு கமண்டலத்தில் தண்ணி எடுத்து நன்றி கெட்ட நாயேன்னு அடிச்சிருக்காரு. அது நாயா மாறிடுச்சு. இதனால தான் நம்ம நன்றி கெட்ட நாயேன்னு திட்டுறோம். பொதுவாக பக்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் இருக்குது. நேற்று ஒரு அம்மா நைட்டு 8 மணிக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் ஃபோன் வந்துச்சு, ஃபோனை பேசிச்சு, செருப்பை மாட்டிச்சு, புருஷனை கையில் பிடிச்சி கூட்டிக்கிட்டே போச்சு. பின்னாடியே ஒருத்தன் போனான். ஏன்டா அவன் பின்னாடி வர்றாயின்ச்சு. மேடம், நீங்கள் ஃபோன் பேசுகிற அவசரத்தில் ஏன் பொண்டாட்டி செருப்பை நீங்கள் மாட்டிட்டீங்க, இதை கலட்டி கொடுத்தா தான் என் பொண்டாட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும்னா. புருஷனை பார்த்து சொன்னிச்சு, நான் தான் செருப்பை மாற்றி மாட்டினேன்ல, நீனாவது சொல்லக்கூடாதையா அப்படின்ச்சு. அவன் கையை உதறிக்கிட்டே சொன்னால், நான் உன் புருஷனே இல்லை, நீ ஃபோன் பேசுகிற அவசரத்தில் என்னையே கையில் பிடிச்சி இழுத்துட்டு வந்தான்னு இருக்கேன். அப்போ பாருங்கள் எப்படி நாடு நாசமாக போச்சுன்னு. ஆனால் திருமணம் சம்பந்தமாக ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. திருமணங்கிறது ஆண்டவனால் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. நாம் நினைக்கிற பண்ணையெல்லாம் நம்ம திருமணம் பண்ண முடியாது. அந்த ஆத்தா நீ இவளை தான் கட்டி வாழணும் அப்படின்னா வாழ்ந்து தான் ஆகணும். அந்த ஆத்தா போட்ட பிச்சை தான் நம்ம ஆத்தா போட்ட பிச்சை, நம்ம அந்த ஆத்தா போட்ட பிச்சை நம்ம பொண்டாட்டி. இந்த 2 ஆத்தாவும் நம்மளை கரெக்டாக பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம குடும்பம் உருப்படியாக ஓட முடியும். இல்லாட்டினா குழப்பம் வந்துடும். அந்த ஆத்தா கிட்ட நம்ம நல்லா வேண்டணும், ஆத்தா நல்லபடியாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டணும். ஆத்தா கிட்ட நம்ம வேலையை காட்டினோம்னா கல்யாணத்தில் ஆத்தா நம்மளுக்கு வேலையை காட்டி விட்டுரும். இப்போ கட்டி ஆடுறான்னா அவள் எங்கே நம்ம தண்ணிக்கில் தான் அவள் கரைக்கு இழுப்பாள், அவள் கரைக்கில் தான் நம்ம தண்ணிக்கு இருப்பாள். கடைசியில் 2 சேர்ந்து கரையில் விழுந்து பிறண்டு கடைசியில் வாழ்ந்து தான் ஆகணும். வாழ வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். திருமணங்கிறது இப்போ பங்குனி உத்திரம் 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த பங்குனி உத்திரத்தில் எல்லாரும் திருமணத்தை வேண்டி திருமணம்னு அந்த பங்குனி உத்திரங்களை என்ன பண்ணலாம்னா, உண்மையிலே அன்றைய நாளில் நம்ம அந்த எந்த தெய்வ குலதெய்வம் இருக்கோ அதை வேண்டி நாம் வைக்கின்ற கோரிக்கைகள் திருமணமாகணும் அப்படின்னு நினச்சோம்னா திருமணமாகும். திருமண பந்தம் நெருக்கமாக வரணும் அப்படின்னா அது நெருக்கமாகும். இப்போ நாங்களாம் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு 1 வாரமாக பட்டிமன்றம் கோயில்களிலே பண்ணுறோம், பங்குனி உத்திரம் பட்டிமன்றம். அதனாலயா இன்னைக்கு என் திருமண வாழ்க்கை அவ்வளவு பந்தமாக இருந்துக்கிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையில் ஒரு குடும்பம் எப்படி இருக்குனுங்கிறத அழகா ஒரு பாட்டில் சொன்னா,
கைதட்டு மட்டும் கொடுங்க. ஒரு காலத்தில் கல்யாணம் எங்கேயும் நடந்துச்சு, வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டு பங்காளிலாம் 15 நாள் சாப்பிட்டோம். கல்யாணங்கிறது வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டு பண்ணோம். இப்போலாம் அப்படி கிடையாது. கல்யாணம் எங்கே நடக்குது? மண்டபத்தில் நடக்குது. நீங்கள் பொண்ணை கூட்டிக்கிட்டு அப்படியே வாங்க, நீங்கள் மாப்பிள்ளை கூட்டிக்கிட்டு இப்படியே வாங்க. பொண்ணு வீட்டுக்காரனுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தெரில, மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு பொண்ணு வீட்டுக்காரன் தெரில. இடையில எவனே தெரியாமல் 200 பேர் பந்தியில் உட்காந்து சாப்பிட்றான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. வாழ்க்கை அப்படி தான் குழப்பத்தில் போய்கிட்டு. அங்கெல்லாம் எங்கள் ஊர் பக்கத்தில் மொய் வைப்பவருக்கு விரலில் மை வைக்கப்படுங்கிறாங்க. அதில் எங்கள் ஊரில் இப்போ அதெல்லாம் நிறைய சிக்கல் பண்ணுறாங்கன்னு கம்ப்யூட்டரில் மொய் எழுதுகிறாங்க. கம்ப்யூட்டரில் மொய் எழுதி நம்மளுக்கு செல்ஃபோனில் ஒரு மெசேஜ் வரும். இதை காட்டினா தான் பந்திக்குள்ளே விடுறாங்க. அதை 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார்வேர்டு மெசேஜ் பண்ணி அதில் போய் சாப்பிட்ருக்காங்க. இது ஃபார்வேர்டு மெசேஜ் கண்டுபிடிச்சி கடைசியில் சிக்கல் பண்ணி விட்டுருக்காங்க. வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்கு. இதில் 4 ஆரிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. இதில் திருமணத்துக்கு முன்புதான் ஆண்களுக்கு சந்தோஷம் என்ற அணியை தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவியில் வருகிற 4ஆம் தேதி வர இருக்கிற குக்கு வித்து கோமாளி என்ற சமையல் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று தனக்கென இந்த கொங்கு மண்டலத்தினுடைய பெருமையை உலக மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் டிவி கலக்கப்போது 6 புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், வடகாடு பலாப்பழ புகழ், பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைது. உண்மையிலே அருமையான பையன். போன வருஷம் வந்தோம், அது அவருக்கு கரெக்டாக சொன்னார். இங்கே தான் சார் நம்ம வந்தோம், இங்கே சாப்பிட்டோம் அப்படிங்கிறத அவர் தான் கரெக்டாக சொன்னார். போன வருஷம் வந்ததை கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கார். அவருக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது. பற்றி இல்லைப்பா தெரியுதில்ல. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 23 ஆண்டுகாலமாக பணியாற்றி வரக்கூடியவர். அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் மாணவர்களை முதல் 10 இடத்திற்கு உருவாக்கி வரக்கூடிய தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை 5 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றிருக்க முடிய நம்முடைய பகுதிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. உருப்படவே மாட்டான். இல்லை இல்லை, வாய்ப்பே இல்லை. இவ்வளவு தூரம் சொல்லி வாய்ப்பு இல்லை இல்லை. அவ இல்லை இல்லை, அது சிரிப்பு தான் அவனுடைய பிளஸ். இல்லை இல்லை, மனிதனுக்கு ஆண்களுக்கு திருமணத்துக்கு பின்பு அவர்களுக்கு கவலை இல்லை, பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இல்லை, நாங்கள் தான் இன்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். 12 காலமாக பட்டிமன்ற துறையிலே கோலோச்சி வரக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் 1,40,00,000 ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய, எங்கு சென்றாலும் தன்னுடைய திறமையான ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு விதமாக புதிய செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைதட்டப்படும். அடியாத்தாடி இளமான சொன்ன ரெக்ககத்தி பறக்குது சரிதா, உயிரோடு உறவாடி 1 கோடி ஆனந்தம், அது புருஷே வந்தா தெரியும் உனக்கு. கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்களா? நக்கல் பண்ணி பாட்டு போடுறியா? அந்த அம்மா ஒண்ணு பட்டிமன்றம் பேசி பொழைக்க அவசியம் கிடையாதியா, தெரிஞ்சுக்கங்க. கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க, அப்படி மட்டும் நினைக்காத. அந்த அம்மா ஒரு கௌரவத்துக்காக மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. பணம் ஒன்றும் அந்த அம்மாவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. பணம் ஒரு மேட்டரே கிடையாது. போற போக்கில் பஸ் ஸ்டாண்டில் தூக்கி வச்சுட்டு கூட போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான பார்ட்டி. சாதாரணமாக நினைக்காதீங்க. எப்போ தூக்கி வச்சுவாங்களா? போய் எடுக்கிற கடா அப்படிலாம் கண்ட இடத்துல தூக்கி வச்சுட்டு போக மாட்டாங்க. நடுவர் இருக்கிற மொபைல் தூக்கி வச்சுக்கோங்க, நடுவர் தூக்கி வச்சுக்குவாங்க. இவ்வளவு தூரம் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய அந்த அம்மா சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த அம்மா புருஷனை சொன்னா ஊரே கைதட்டுவாங்க. அந்த அம்மா புருஷன் யார் தெரியுமா? கடலூர் GRT தங்க மாளிகை முன்பாக கரும்பு ஜூஸ் கடை ஓட்டிருக்கான். சக்கையா புளியுமா ஜூஸா குடிச்சுட்டு இந்த அம்மா தொண்டை கட்டிக்கிடுச்சு. சுடுதண்ணி கிடைக்குமான்னு கேட்குது. பா பா பார்த்துரு பா. உழைப்பு கடுமையே, குடும்பமே கடுமையான உழைப்பு. இந்த மாமியா தான் கரும்பு சக்கையலி கொட்டுற வேலை. மாவுளார் வீலுக்கு கிரிச்சு போடுவார். உள்ள 2 எலும்புச்சம்பளத்தை உள்ளதெல்லாம்
அதில் மாத்திக்கிறேன். வாழ்க்கை அப்படி இருக்கு. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் இந்த பட்டிமன்றத்தில் பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக தரக்கூடியவர். இதுக்கு முன்னாடி எங்களுடைய அருமைக்குரிய அன்பரசன் அவ்வளவு அருமையா பழைய பாடல்களை தருவார். இப்ப இல்ல. ஆத்தூர் அருமையில மிக அருமையா பாடுவாங்க. இப்ப இல்ல. பொழுது இவர்தான் அந்த வரிசையிலே சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கக்கூடியவர். பாசத்துக்குரிய அருமை சகோதரி சென்னை ராணிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல சுந்தரி நான் தானே, இந்த லோகத்தை தேண்டானே, நான் தான் சொப்பன வாசிடா. இது சாதாரண சொப்பன சுந்தரி இல்லடா, பல சொப்பனங்களுக்கு சுந்தரி. சென்னை ராணிக்குமார் அவர்கள் நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர். தன்னுடைய இசை ஞானத்தை எல்லோரும் இசை ஜாம்பவானிகளிடம் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் எனது அருமை தம்பி உமாநாத் அவர்கள் மட்டும்தான் சுருளி அருவியில் இருக்கக்கூடிய அந்த சுருளி அருவியின் மேலே இருக்கக்கூடிய திராட்சப்பழ சித்தர் அவருடைய அந்த ஞானத்தால் கல்வி பயின்று இன்று உலகமெல்லாம் அந்த இசையை பரவி வரக்கூடிய அருமை தம்பி தேனி திராட்சைப்பழ உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. அருமை தம்பி நம்மளுக்கு ரிதம்பேட் இசைக்க வந்திருக்கக்கூடியவர். தமிழகத்திலேயே இந்த ரிதம்பேட் வாசிப்பதிலே டாக்டர் பட்டமடையூர் டாக்டர் செல்வராஜ் அவர்கள். ஒரு 2 நிமிஷம் திறமையை காட்டுங்கண்ணே.
திறமையான இசைக்கலைஞர்கள். அதனால தான் இன்னைக்கு நாங்கள் உலகம் பூரா சுற்றி வர்றோம். இப்படிப்பட்ட இசைக்கலைஞர்கள் இருக்கிறதுனால தான் எங்கள் டீம் தேதி கிடைக்காத அளவுக்கு சுற்றிட்டு வர்றோம். உங்களுடைய அன்போடும் அந்த ஆசையோடும் அடுத்த வாரம் 2 வெளிநாடுகளுக்கு போக போகிறோம். ஒரு தடவை கைதிட்டு கொடுங்க. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்டா. நீ உண்டு, நீ உண்டு, நீங்கள் உண்டு, நீங்கள் உண்டு, எல்லாருமே உண்டு. பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் அப்புறம் வாங்கிக்கிறேன். 2 வெளிநாடுகளுக்கு போக போகிறோம். ஒரு கைதிட்டு கூட்டு போங்க. அப்படியே டீமோட அடுத்த வாரம் 2 வெளிநாடு போக போகிறோம். ஒன்று ஈராக்கு, இன்னொன்று உக்ரைன். இன்னும் வரமாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர்றேன்னு வரைஞ்சுக்கிட்டு இருந்தியா? அப்ப நானும் தான் இருக்கேன். அப்ப நான் எப்படி போறது? சின்ன மாமியாளுக்கு சீமந்தம்மா என்ன மாமனார் வளனால வெளிநாடா போயிருந்தாரு. நம்மளுக்கு அருமையாக உங்களையும் எங்களையும் யூடியூப்பில் படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய, இன்னைக்கு படம் எடுத்தாருன்னா நாளைக்கே போட்டுருவார். அந்த இதை இப்போ கூட சொன்னாங்க, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததை இன்னைக்கு தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு சிறப்பப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய கிராமத்து பட்டாதார யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கும், கொங்குன் மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாளர் கீனா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, அருமையான ஆடியோ பேர் என்னையா? எஸ்எம். அருமையா இருக்கேன். எஸ்எம் ஆடியோ. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயுமா சிரிக்கிற? ரைட்டு, ஓகே. வீட்டை விட்டு வந்தால் சிரிக்க வேண்டியதானே உனக்கு ஆலையில். அப்போ நீ சாப்பிட்டு அருமையாக ரசிக்கிறீங்க. இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் அனைவரின் ஆதரவோடு கொக்கோத்துக்கு ஓமாளி வருகிறார். நல்ல ஒரு கைதட்டை கொடுங்க பார்ப்போம். Hello, chick. Hello, hello, hello. Desigalu. Hello, hello, testing. Hello. Hello, testing. Uno konja gain itma. Hello. 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 அல்லல்ல Hello. 6 பேசுறது. நான் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறீங்க? நான் 7 பேசுறேன். நான் 8 பேசுறேன். Hello, hello, chick. Hello. நான் சிவசிவான சிவன வருந்தி எல்லோ சிவபாதஞ்சரணமட்டு முன்ன வருந்தி எல்லவும் பாதஞ்சரணமட்டு சரணம் மண்ணு ஆத்தா வள்ளி வளத்து காரிமாக அளித்தாயி சாச்சனம்மாவும் பாதோ அவ அண்ணலிட்ட பத்தினியால் தீண்டந்தா மறையா முன்னலிட்ட காலத்திலே உனக்கு மாலை மறைக்குழுந்தா மல்லியப்பு மாலையம்மா உனக்கு சம்பங்கி பூத்தடுத்து சரசிலேயே மாலையம்மா முந்தி நாயகனே முருகா சரஸ்வதியே கந்தனுக்கு முன் பிறந்த கற்பகமே முன்னடவாயானை முகத்தோனே 5 கருத்தோனே 1000 கண்ணுடைய பெற்றெடுத்த பெருமகனே நல்ல கணபதியை நாங்காலமும் தொழுதால் அல்வினையல்ல அகலுமே சொல்லறியான தொழுதால் வினதீரும் நம்பிக்கை உண்டு நமக்கு விக்னேஸ்வர கடவுளே. அங்கே நாடம் பிளமா நல்ல வெள்ளம் பச்சரிசியும் ஒந்தம்பளமா மக்கனையும் சக்கரையும் தேனோட விழாச்சுளையும் விட்டாதனை மாவும் பாகோடு எடுத்து தந்தங்க பக்கணவதியை இன்னைக்கு பள்ளிபாளையத்திலே மகாளி தாய்க்கு எடுத்தாங்க ஒரு விரிநூலு ஓட்டாங்க ஒரு பிடி மண்ணு உனக்கு பச்சரிசி பொங்கலம்மா உனக்கு பச்சரிசி பொங்கலம்மா தினைமா வாழ்நை விளக்கு 1000 கடா ரத்தோ அணிநாக்கு நினையிலையோ 300 கடா ரத்தோ முனிநாக்கு நினையிலையோ உனக்கு கொம்பாடு ரத்தம் அப்போ உனக்கு குடலந்தா நினையிலையோ ஆத்தாமகமாய் மண்ண பகுந்த விழா மதுக்கரையும் செல்லாண்டி பூமி வந்து மதுக்கல்ல போட்டு நாடு பவந்து நட்டாத்து பூசகொல்ல எங்க பெரியாண்டி தாயே ஆநாடு கோநாடு கலகபணி விளநாடு ஒஞ்சலூர் பட்டணம் 9 மாசம் அங்க ஊஞ்சலூர் பட்டணம் 9 மாசம் பாச்சலூர் பட்டணம் 18 தலவாசம் திருக்காம்புளியூர் சின்ன பொன்னி விளநாடு மேலாம்புளியூர் பெரிய பொன்னி விளநாடு அடியே மகாளி நீ பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த 7 கண்ணி 7 தெய்வ கண்ணி சட்டி அடுலாட கண்ணி சண்டி முண்டி சாமண்டி வராகி விரம்பி அருக்காணி முப்படாதி தாயவளே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே
நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே கூட்டக்களரியிலே கொண்ட முடிய வந்து குமரி மேல் இறங்கி ஆடி வர வேணும் அம்மா உத்தமாவத்தனிதாயே சக்தியுள்ள தெய்வமே மகாளி. அங்கே ஆத்திலே தலைமுழுகி ஆயிரக்கண்ணு பட்டுடுத்தி சேத்திலே தலைமுழுகி செவ்வரளி பட்டுடுத்தி உனக்கு மாலை மறி கொழுந்தா மாலைய மறி கொழுந்தா மல்லிகை பூச்சரம் போட்டு தாயே நான் கலசம் விட்டு கீழறங்கி கும்பத்துக்கு அறியவ கம்பத்தும் மாறியவா அந்த மகாளி தாயவ வேப்பள மரத்தை விட்டு வெట్లాட்டு காட்ட விட்டு ஓடோடி வாங்க தாயி அழைக்கிறேன் ஏழு ஏழு கண்ணிகளா. அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ கதை கையால் வரு அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ கதை கையால் வர அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ கதை கையால் வரு அல்லை கட்டுமா. அப்படி சிலுக்க 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 வராளே மகாளியா திருந்துக்கிட்டு அடி வராளே பறந்து பறந்து வராளே மகாளியா பம்பரமா சொல்லிட்டு வராளே. போடு கையெடுத்த பலா முத்தரக போட்ட பலா மம்பை எடுத்த பலா ஆத்தா சிலுக்க அப்படி சிலுக்க 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 வராளே மகாளியா திருந்துக்கிட்டு அடி வராளே பறந்து பறந்து வராளே மகாளியா பம்பரமா சொல்லிட்டு வராளே. Take it.
தங்க போல்